ஓம் சாந்தி. கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு, மே 28, 2024. காலம் வேகமாக மாறப்போகிறது. பலரும் அவ்வாறு எதுவும் தென்படவில்லையே என்று கூறுகிறார்கள். ஆனால் உண்மையில் கால மாற்றம் தென்படுகிறது, இன்னும் வேகமாக மாறப்போகிறது. பாருங்கள், இப்போது சீனா தைவானை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. பலரும் கூறுகிறார்கள், 2 யுத்தங்கள் ஏற்கனவே நடைபெற்று கொண்டிருக்கின்றன, மற்றொரு யுத்தம் தொடங்கப் போகிறது. இவ்வாறு இந்த உலகம் வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இயற்கை சீற்றங்களும் அதிகரிக்கின்றன. இது மிகுந்த சுமை நிறைந்ததாக இருக்கும். எனவே நமது உயர்ந்த மனநிலையினை உருவாக்கிக் கொள்வோம். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் மனதை பக்குவமாக வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் அலட்சியமாக இருக்கக்கூடாது. இப்போது பரவாயில்லை, பின்னர் பார்த்து கொள்ளலாம், பிறகு என்ன வரப்போகிறது என்று பின்னால் பார்ப்போம் என்று கூறுகிறார்கள். பாபா கூட அவ்வாறு அலட்சியமாக பேசுபவர்களுக்காக பின்னால் என்ன வரப்போகிறது என்று பார்க்கத்தான் போகிறீர்கள் என்கிறார். இப்போது சரியாக முயற்சி செய்யாமல் அலட்சியமாக இருந்தால் பின்னால் நமது மனநிலையை நம்மால் சமாளித்துக் கொள்ள முடியாது. பின்னர் தர்மராஜபுரியில் ஏதோ சிறிது நேரத்திற்காக சூக்ஷ்ம உலகத்தில் தண்டனை கிடைக்கும் என்று யாரும் நினைக்க வேண்டாம். இங்கேயே தண்டனை கிடைக்கும், அதுவும் நீண்ட காலத்திற்காக கிடைக்கும். எனவே யோக பலத்தினால் நமது பாவங்களை நாம் அழித்தாக வேண்டும். அனைவரும் மிகுந்த பாவங்கள் செய்திருக்கிறார்கள். உங்களை பயமுறுத்துவதற்காக கூறவில்லை, ஆனால் அவசியம் உலகில் பாவச்சுமை அதிகமாகவே இருக்கிறது. இது அனைவரும் அறிந்த விஷயமே ஆகும். இங்கே மிகச்சில புண்ணிய ஆத்மாக்களே இருக்கிறார்கள். ஆனால் அந்த சில புண்ணிய ஆத்மாக்களே போதுமானவர்கள் ஆவார்கள். இரவு நேரத்தில் நிலவு கூட ஒன்றுதானே இருக்கிறது. அது எத்தனை குளிர்ந்த தன்மையை பரப்புகிறது. சூரியனை விடுங்கள், அதுவோ மிக பெரியதாகும். ஆனாலும் சூரியனும் ஒன்றுதானே. அது முழு உலகிற்கும் ஒளியையும் சக்தியையும் வெப்பத்தின் ஆற்றலையும் பரப்புகிறது. அதே போன்று இவ்வுலகிலும் புண்ணிய ஆத்மாக்கள் சிலர்தான் இருக்கிறார்கள். தனக்குத்தான் நல்ல எண்ணத்தை உருவாக்குவோம். நான் ஒரு புண்ணிய ஆத்மா ஆவேன். எனது பாவங்கள் அழிந்துவிட்டன. விகர்மங்களை செய்து கொண்டிருப்பது முடிந்துவிட்டது. நான் விகர்மங்களை வென்றவனாக ஆகிவிட்டேன் என்று சிந்தனை செய்வோம். சூக்ஷ்மமான விகர்மங்களிலிருந்தும் விடுபடுவோம். ஏனென்றால் சங்கமயுகம் நடந்து கொண்டிருக்கிறது. பகவானுடைய காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. மேலே இருந்தபடி அவரது திருவிளையாடல் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் பலரும் இதை உணரவில்லை. ஆனால் ஞானி ஆத்மாக்களாகிய நாம் பாவங்களிலிருந்து விடுபட வேண்டும். நமது பார்வை குற்ற பார்வையாக இருக்கக்கூடாது. தேகத்தை பார்க்கும்போது பார்வை குற்ற பார்வையாக ஆகிவிடுகிறது. நாம் அனைவரையும் ஆத்மாக்களாக காண்போம். தேகத்தை பார்ப்பதனால் புத்தி அலைபாய்கிறது. அது சுத்தமானதாகவும் தெளிவானதாகவும் ஆக முடிவதில்லை. அவ்வாறு இருக்குமானால் அதில் எவ்வாறு உயர்ந்த அதிர்ஷ்டத்தை எழுத முடியும்? ஏற்கனவே ஏதோ எழுதப்பட்டிருக்கிறது என்றால் அதன் மேலே வேறு எதையாவது எழுதினால் தெளிவாக இருக்குமா? ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கும் தவறான விஷயங்களை அழித்து விடுவோம். நமது புத்தி சுத்தமாக இருப்பதற்கு முக்கியத்துவம் கொடுப்போம். இந்த புத்தியில்தான் சத்தியமான விவேகத்தை நாம் நிறைத்தாக வேண்டும். ஞான ரத்தினங்களை நிறைத்தாக வேண்டும். இந்த புத்தியில்தான் சுகம், சாந்தி, குஷி ஆகியவற்றை நாம் நிரப்பிக்கொள்ள வேண்டும். அதுவும் ஜன்ம ஜன்மங்களுக்காக இப்போது நமது புத்தியில் நாம் நிறைத்துக் கொள்கிறோம். ஏனென்றால் இந்த தருணத்தில் நிறைத்துக் கொள்வதுதான் முழு கல்பமும் நமக்கு கூட வரப்போகிறது. இப்போது சித்தத்தினை முழுவதுமாக மாசற்றதாக தெளிவானதாக ஆகிவிட்டால் அதுவே 2 யுகங்களுக்கு நிலையானதாக இருக்கும். அடுத்த 2 யுகங்களுக்கும் அந்த நல்ல சம்ஸ்காரங்களின் தாக்கம் இருக்கும். எனவே புத்தியினை சுத்திகரிப்போம். இந்த உலகின் விஷயங்களை பார்த்து குழப்பமடையலாகாது. கவலைகளில் நாம் மூழ்கிவிடக்கூடாது. சாட்சி உணர்வினை தாரணை செய்வோம். சித்தத்தினை அமைதிப்படுத்துவோம். நல்ல பக்குவப்பட்ட மனநிலையினை உருவாக்கிக் கொள்வோம். எனவே இன்று முழு நாளும்
இந்த உலக நாடகத்தின் விளையாட்டினை சாட்சியாளராக பார்ப்பதற்கான பயிற்சியினை மேற்கொள்வோம். இந்த வாழ்க்கை என்ற நாடகத்தில் ஒவ்வொருவரும் தத்தமது பாகத்தினை நடித்து கொண்டிருக்கிறார்கள். நல்லவர்களாகவும் கெட்டவர்களாகவும் நடிப்பினை நடிக்கிறார்கள். பிறர் நடிக்கக்கூடிய நடிப்பை பார்த்து ஏன் என்ன என்ற குழப்பங்களில் நாம் மாட்டிக்கொள்ளக்கூடாது. மாறாக நமது உயர்ந்த நடிப்பின் மூலம் பிறருக்கு நல்ல தூண்டுதலை ஏற்படுத்த வேண்டும். அதன் மூலம் நமது நடந்து திரிந்து கொண்டிருந்தாலும் ஃபரிஷ்தா சொலுபத்தினை அவர்கள் அனுபவம் செய்து இந்த ஆன்மீக பாதையில் நடப்பதற்காக கவரப்படுவார்கள். எனவே வாருங்கள், நமது நடவடிக்கைகள், நமது சரித்திரம், நமது பார்வை, நமது வார்த்தைகள் ஆகியவற்றை உயர்ந்ததாக ஆக்குவோம். ஓம் சாந்தி.